லெவல்ஸ் பிளட்ல போய் சேரக்கூடிய குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அதோட செக்ரேஷன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வேண்டியதான் ரொம்பவே அவசியம். ஸோ அதை வந்து இந்த இமேஜ் வந்து ரொம்பவே கிளியரா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன வகைகள் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றது டைப் 1. இது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினே வந்து அவங்களுக்கு பாடியில வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது வந்து ஜுவனைல் டயபெட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஜுவனைல் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் விச் இஸ் நான் இன்சுலின் டிபெண்டன்ட். ஸோ இவங்க வந்து இன்சுலின் தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ த்ரூ டயட் ஆர் த்ரூ அவங்களுடைய மெடிகேஷன்ஸ் மூலமா கூட அவங்களுடைய டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ், விச் இஸ் டியூரிங் தி ப்ரெக்னென்சி டைமில் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரேஞ்ச் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் செட் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. மாடிஃபைடு காம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நியோநாட்டல் டயபெட்டிஸ், வால்ஃப்ரான் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றது இருக்கு. பட் இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் வந்து இந்தியன் பாப்புலேஷன்ல ரொம்பவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றது தி டைப் 1. ஸோ இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்லி வந்து குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் கண்டிஷன். ஸோ இது ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம், அவங்களுடைய அம்மாட்டிருந்து அப்பாட்டிருந்து வந்திருக்கலாம், அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களுடைய பாடியிலேயே இருக்கக்கூடிய கணையம் அந்த பேன்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் அப்படின்றது செக்ரேட் ஆகாது. ஸோ அப்படின்னும் பொழுது வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது தன்னுடைய உடம்பே நம்மளை டேமேஜ் பண்ணக்கூடிய, நம்மளுடைய இம்யூன் செல்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நம்மளுடைய செல்ஸை டேமேஜ் பண்ணுறதுனால அந்த கேன்சர், அந்த இது ப்ரொடியூசிங் பேன்கிரியாஸ் வந்து அந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற செல்லை வந்து டேமேஜ் பண்ணி அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் தி ஆட்டோ இம்யூன் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃபே வந்து த்ரூ அவுட் த லைஃப் அவங்க வந்து இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இன்சுலின் அப்படின்ற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க எவ்ரி மீல் அவங்க போட்டுட்டு அவங்க வந்து கன்சியூம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க டிபெண்ட்டாக எவ்வளோ இருக்காங்களோ, எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை எடுத்துகிட்டு அவங்க நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, இவங்க வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக அவங்களுடைய மீல் இன்டேக் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஏர்லியராகவே ரொம்ப குழந்தைங்களுக்கே வந்து இது வர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் கன்சப்ஷனோ ஆர் லைக், ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக வந்து சாக்லேட் சாப்பிடாம இருக்க முடியாது, அவங்க ஏதாச்சும் போய் வெளியே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது ரொம்ப அதிகமான தலை சுத்தல், மயங்கி விடுறது, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப காமனாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் வரக்கூடிய டேமேஜஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க பிளட் சுகர் எப்போ வேணால் ஹை ஆகலாம், அண்ட் அவங்க பிளட் சுகர் எப்போ வேணால் ட்ராப் டவுன் ஆகிறதுக்கு, ஹைப்போகிளைசிமிக் போகிறதுக்கான சான்சஸ் இதனால ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தே ஹாவ் டு பி மானிட்டரிங் த குளுக்கோஸ் லெவல். ஸோ அதிகமாக அவங்களுடைய குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ தெர் ஆர் வேஸ் டு ஃபைண்ட் தட். ஸோ அவங்களுக்கு வந்து தேல் ஹாவ் அ பேட்ச், அவங்க பாடியிலே வந்து தேல் ஹாவ் அ பேட்ச். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து அவங்களோட சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து ஒரு பீப் சவுண்ட் அப்படின்றது கொடுக்கும். ஸோ பிளட் சுகர் கம்மியாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு தே கேன் ஏதாச்சும் சுகர் சாப்பிட்றது, குளுக்கோஸ் இது எடுத்துக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சுகர் லெவல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தே ஹாவ் டு பி எஜுகேட்டட். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது, இந்த ஒரு சிவியாரிட்டி இருக்குது அப்படின்றத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இஃப் தே ஆர் அட் பிளே, லைக் கிரவுண்டில் இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதிகமான எக்ஸாஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகிட்டு அவங்க போய் மயங்கி விடுறதுக்கு பதிலாக அவங்க அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட் கன்சப்ஷனோ ஆர் லைக் போய் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சு அந்த மாதிரி அவங்களை காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த இன்சுலினும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்புல அவங்க இன்ஜெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி டஃப். ஸோ மென்டலாகவும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாகவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு இட் இஸ் எ வெரி டஃப் பீரியட். ஏன்னா அதுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம மற்ற குழந்தைங்களை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஹெல்தியஸ்னஸ் வரலாம். ஸோ அதெல்லாமே நம்ம மென்டல் ஹெல்த்துமே வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டும் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வித் தி பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸும் வந்து அந்த ஸ்டெப்பு தான் அவங்க எடுக்கணும். ஸோ எஜுகேட் தேர் சில்ட்ரன் அண்ட் அந்த இன்சுலின் எதுக்காக எடுக்கணும் அண்ட் திஸ் இஸ் வெரி நார்மல், இப்போ இருக்கிற பாப்புலேஷனில் நார்மல் அப்படின்றத அவங்களுக்கு அதை உணர்த்த வேண்டியதும் இருக்குது.
ஸோ த கம்ப்ளீட் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இன்சுலின் டிபெண்டாக இருக்க முடியும் த்ரூ அவுட் தேர் லைஃப். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி இன்சுலின் டிபெண்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கண்டிஷன் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டைப் 2 அப்படின்றது நான் இன்சுலின் டிபெண்டன்ட் சொன்ன மாதிரி இது வந்து மோஸ்ட்லி அடல்ட்ஸுக்கு தான் இது வந்து இட் இஸ் மோர் காமன்லி சீன் ரைட் நவ். ஸோ ஓவர் த ஏஜ் ஆஃப் 35 or 30 வந்து இந்த அடல்ட் ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்கலாம். ஸோ அதில் ஒன் சச் ரீசன் அப்படின்றது பீப்புள் பீயிங் ஒபீஸ், அதாவது அவங்களோட வெயிட்டுக்கு தேவையில்லாத வெயிட்டை வந்து அவங்க போடுறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ ஒபீஸான ரேஞ்சஸில் இருக்காங்க அப்படின்னு பொழுது இது வந்து அவங்களுக்கு they have a 50% chance of getting the non-insulin dependent diabetes அப்படின்றது. ஸோ இதில் வந்து அவங்க செல்ஸ் வந்து இட் டசன்ட் ப்ரொடியூஸ் இனஃப் இன்சுலின். இன்சுலின் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகாது, அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற கண்டிஷன் அவங்க பாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தேவையான இன்சுலின் இருந்தும் அவங்க செல்ஸ் அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஆர் லைக் inadequate growth of fat. ஸோ ஃபேட் செல்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ் தே க்ளோஸ். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து மோஸ்ட்டாக அவங்களுடைய ஃபேட் அண்ட் மசில்ஸ் அந்த செல்ஸ் அந்த லிவர் செல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த இன்சுலின் செல்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணாது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணாமல் அது வந்து டிப்ளீட் பண்ணுறதுனால அவங்க வந்து சில பேர் வந்து தே கெயின் வெயிட் அரவுண்ட் தேர் பெலி. ஸோ இடுப்பு சுற்றி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப சீக்ஸ் எல்லாமே ரொம்ப ஒல்லியாகுது, கை தோள்பட்டைகள் எல்லாமே ரொம்ப ஒல்லியாகுது. ஸோ இந்த மாதிரி மசில் மெஸ்டேஷனும் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். 1 minute. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பீங் ஓவர் வெயிட் ஒபீஸா இருக்கிறது ஒன் சச் ரீசன். ஸோ 50% ஆஃப் த சான்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஒபீஸா இல்லைனாலும் இஃப் தே ஆர் இன்ஆக்டிவ், ஸோ ஆக்டிவாக இல்லாமல் ஒரு செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல், ஸோ ஒரே இடத்துல இப்போ இருக்கிற நம்ம நிறைய லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஒரே இடத்துல ஒரு ஆஃபீஸ் ஜாப் டெஸ்க் ஜாப் தான் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனாலே வந்து தேர் பீங் இன்ஆக்டிவ். ஸோ இன்ஆக்டிவாக இருக்கிறதுனாலையுமே வந்து அவங்களுக்கு இந்த சான்ஸ் ஆஃப் த ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுவே வந்து இட் ஷுட் பி எஜுகேட்டட் வெல் இனஃப். ஸோ அதனால வந்து தி ஹேவ் தி ஐடியா எதனால அவங்களுக்கு வருது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதும் இதனால். த நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ் தி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஜெஸ்டேஷனல் அப்படின்னு சொல்லும்பொழுது டியூரிங் கன்சப்ஷன், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வந்து விமெனுக்கு வரக்கூடிய கண்டிஷன் தான் வந்து ஜெஸ்டேஷனல் அப்படின்றது. ஸோ இது எதனால வரும் அப்படின்னா சிமிலர் டு தி அடல்ட் ஆன்செட். ஸோ குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ், ஸோ தேவையான அளவு அவங்க வந்து இன்சுலின் அவங்க பாடியில் ப்ரொடியூஸ் ஆகாததுனால ஆர் அவங்களோட மீல் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால. ஏன்னா டியூரிங் தி ஜெஸ்டேஷனல் டைம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ஹங்கர் பேங்க் பசித்தன்மை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நிறைய சாப்பிடணும் அப்படின்றது தோன்றதுனால அவங்க வந்து அவங்களோட மீல் கன்சப்ஷன் வந்து 3 மீல்ஸாக இருக்கிறது 6 மீல்ஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து தேவையான இன்சுலின் செக்ரேஷன் அவங்க பாடியில் இருக்காது. ஸோ இதனால அவங்க வந்து டெவலப் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் இந்த ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்றது. அண்ட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஹார்மோனுடைய சைக்கிள்ஸ் வந்து இட் பி வெரி எராட்டிக். ஸோ நிறைய ஹார்மோனல் பிளே அப்படின்றது இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஆஃப் தி இன்சுலின் அப்படின்றது இருக்காது. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து இன்சுலின் இன்சஃபிஷியன்சி அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அண்ட் மெனி பீப்புள் வில் ஹேவ் தி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க போகிறதுனால இந்த மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சொன்ன மாதிரி இஃப் தே கேன் பி எதர் ஒபீஸ், ஸோ ஃபேட் லெவல்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிசிஓஎஸ் மாதிரியான கண்டிஷன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அவங்க வந்து பில்ட் பண்ணலாம். ஆர் எதர் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸோ எதர் ஆஃப் தி கிராண்ட் பேரண்ட் ஆர் த பேரண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டெவலப்மெண்ட் கண்டிஷன் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இப்போ அவங்க வந்து ரொம்ப அன்கன்ட்ரோலபிளாக போகுது அப்படின்னும் பொழுது ஆர் டியூரிங் த டியூ கோர்ஸ் அவங்க அதுக்கு தேவையான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கல டு கண்ட்ரோல் தேர் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்னும் பொழுது தெர் ஆர் ரிஸ்க், தெர் ஆர் சான்சஸ் அது அந்த குழந்தைக்கும் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி அது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு ஹைப்போகிளைசிமியான ஸ்டேஜில் வந்து பிறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லோ சுகரோடய பிறப்பாங்க, சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் பர்த் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூரிங் த பர்த் கோர்ஸ் அவங்களுக்கு வந்து
ஒரு நார்மலான டெலிவரி அப்படின்றது இருக்காது, ரொம்ப சக்ஷன் மூலியமா பிறக்கலாம், ஆர் அதுக்கான கண்டிஷன்ஸ் டியூரிங் தட் பர்த் டைம் வந்து அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் த பேபி கேன் பி ஓவர் வெயிட். ஸோ ஒரு 3லேருந்து 3.5 kg தான் ஒரு ஆவரேஜான ஒரு பேபியோட வெயிட் அப்படின்னா 4 kg 4.5ல வந்து அவங்க பிறக்கிறதுக்கான சான்சஸும் அந்த டைம்ல இருக்கும். அண்ட் டெவலப்பிங் எனி அதர் லிவர் கண்டிஷன்ஸ் லைக் ஜாண்டிஸ் மாதிரியான ஃபீவர்ஸ் வர ஆரம்பிக்கலாம், அந்த எல்லோ ஸ்கின்னிங் அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் அவங்களுடைய சீரம் கால்சியம் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ஈஸியாவே அவாய்டும் பண்ணலாம். அண்ட் இது வந்து கண்டினியூ ஆகுமா, அப்புறம் பிரெக்னன்சிக்கு அப்புறமா ஆஃப்டர் தேர் டெலிவரி இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இஃப் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல்லே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் த டெலிவரி அவங்க ஈஸியாவே இதை வந்து they can come out of it. பட் அதுக்கப்புறமா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா அவங்க நார்மலாக டயபெட்டிக்குள்ளேயும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ த திங் இஸ் இதில் கேட்ச் என்ன அப்படின்னா they have to be completely fit. ஸோ ஃபுல்லாக அவங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜஸ் அண்ட் தர் மசில் குவாலிட்டி இது எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னும் பொழுது ஈவன் ஆஃப்டர் மல்டிபிள் டெலிவரிஸ் அவங்களுக்கு வந்து நார்மலான டயபெட்டிக் ரேஞ்சஸ்க்குள்ளே போகாமல் இருப்பாங்க. ஸோ இட் கேன் பி வெரி வெல் கண்ட்ரோல்டு. ஸோ பீயிங் ஃபிட் ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கம் அவுட் ஆஃப் திஸ் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இட் இஸ் ஆல் மேட்டர் ஆஃப் உங்களோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத வச்சு நம்ம இதை ஈஸியாகவே நம்ம இதை கண்ட்ரோலுக்கும் கொண்டு வந்துடலாம். ஸோ வாட் ஆர் த கிளாசிக் சிம்டம்ஸ்? ஸோ மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் காமனாக நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் பார்ப்போம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 அப்படின்றது ரொம்ப ஒரு க்ரூஷியலான சிம்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ நைட் டைமில் வந்து அதிகமாக யூரினேட் பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இஸ் ஃபைன், பட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னும் பொழுது இது வர ஆரம்பிக்கும். ஸோ வி கால் இட் தி பாலியூரியா. ஸோ அதிகமாக வந்து யூரினேட் பண்ணணும் அப்படின்ற ஃபீலிங் அப்படின்றது. ஸோ இது ஏன் இது பாடி பண்ணுது அப்படின்னா the excessive சுகரை வந்து நம்ம பிளட்ல வந்து அதுலேருந்து செல்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் திஸ் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ அதிகமாக உங்களுக்கு யூரினேஷன் வருது அப்படின்னா your பிளட்ல வந்து அதிகமான குளுக்கோஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு the kidney is working hard. அதனால யூரினேஷன் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற தாகமும் அதிகமாக இருக்கும். ஸோ யூல் ஹேவ் எக்ஸசிவ் தர்ஸ்ட். ஸோ தர்ஸ்டும் வந்து இட் இஸ் அ கிளாசிக் சிம்டம் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ அதிகமான தாகமும் எடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஆல் திஸ் ப்ராசஸ் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுனாலையும் அண்ட் உங்களுடைய அந்த செல்லோடைய கெப்பாசிட்டியும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதிகமான பசித்தன்மை எக்ஸசிவ் ஹங்கர் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 1 o'clock சாப்பிட்றீங்க, அது வந்து ஒரு 10 to 15 minutes தள்ளி போச்சு அப்படின்னாலுமே பசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தலை சுற்றி விடுற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 கிளாசிக் சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட்லி. அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது டீஹைட்ரேஷன். ஸோ அதிகமான தண்ணி நீங்கள் குடிச்சுமே வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு செல்ஸ்குள்ளே போகாது. ஸோ இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூவிட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்ஸ் வரைக்கும் போகாமல் இருக்கிறதுமே வந்து ஒரு கண்டிஷன் which is the dehydration அப்படின்ற ஸ்டேஜ்க்கும் போகலாம். ஸோ இதனால வந்து நீங்கள் எவ்வளோதான் நல்லா சாப்பிட்டாலுமே வந்து ஒரு டயர்ட்னஸ், ஒரு fatigue throughout the day அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டயர்ட்னஸுமே இஸ் ஆல்சோ அ மெயின் சிம்டம் ஆஃப் டயபெட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஸ்கின்னுடைய குவாலிட்டி. ஸோ ஸ்கின் வந்து இட் பிகம் வெரி ட்ரை. ஸோ அதிகமான டீஹைட்ரேஷன் இருக்குது, ஸோ ஸ்கின் இஸ் நாட் ஹைட்ரேட்டட் அப்படின்னாலே நார்மலாகவே ட்ரை ஸ்கின் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அண்ட் வித் கொஞ்சம் அதிகமான டயபெட்டிக் ரேஞ்சஸில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப காமனாகவும் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாசிக் சிம்டம் அப்படின்றது ஓன் ஹீலிங் கெப்பாசிட்டி. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஒரு காயம் மாறுது அப்படின்றது. ஸோ புவராக வந்து ஆற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன காயமாக இருந்தாலுமே ஒரு நார்மலாக ஏதோ ஒன்று கீறிடுச்சு அப்படின்னா அது நார்மலான அந்த ஹீலிங் ரேஞ்சஸ் இருக்காது, அந்த ஃபிப்ரினோஜன் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப டிலேடாக ஒரு நார்மலான ஒரு 1 weekல ஆற வேண்டியது 1 month எடுத்து அது இட் வில் லீவ் அ வெரி பேட் ஸ்கார். ஸோ ஸ்காரிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் டீப்பரான உண்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக இட் வில் பி ரெக்கரண்ட். ஸோ திருப்பி அந்த புண்ணே வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெக்கரண்ட் wounds அண்ட் இம்ப்ராப்பர் ஹீலிங் ஆஃப் கட்ஸ் அப்படின்றதும் ஒரு கிளாசிக் சிம்டம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பஸ் வைக்க ஆரம்பிக்கும். அண்ட் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸையும் எரோடு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் ஸ்டேஜஸில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்சஸும் வர ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்றது பிளரி விஷன்.
ஸோ கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலாக ஆரம்பிக்கும். ஸோ பார்வை வந்து ப்ராப்பராக தெரியாது. சம்டைம்ஸ் ஏதாச்சும் டாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷன் ரிலேட்டட் இஷ்யூஸும் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் டீஹைட்ரேஷனுடைய அலைடாக இருக்கக்கூடியது ட்ரை மவுத் அப்படின்றது. ஸோ வாய் வந்து கொஞ்சம் வறண்டு காணப்படும். பேசிட்டே இருக்காங்க, பேசக்கூடிய ஜாப்ல இருக்காங்கன்னா அதிகமான ட்ரைனஸ், நார்மலை விட யூஸ்வலை விட அதிகமான ட்ரைனஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயினான கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றது. ஸோ ஹவ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது கிடையாது. எப்படி டைப் 1ல தர்ஸ்ட் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி டைப் 2லும் தர்ஸ்ட் இருக்கும். யூரினேஷன், அப்படைட், இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஒரே விஷயத்தில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தி வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பேராமீட்டர். ஸோ டைப் 1ல பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் காமனாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க ரொம்பவே லீனராக இருப்பாங்க. ஸோ வளரும் போதே அவங்களுக்கு அடிக்குவேட்டான க்ரோத் அப்படின்றது இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியான க்ரோத் பேட்டர்ன் தான் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். பட் டைப் 2ல வந்து அவங்களுடைய பெல்லி மட்டும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் கெயின் அரவுண்ட் தி அப்டமன், பட் வெயிட் லாஸ் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த மசில். ஸோ கையில், ஃபேஸில், ஷோல்டர்ஸில், தைஸில் எல்லாமே வந்து மசில்ஸ் ரொம்ப வீக்கராக ஆரம்பிக்கும். பட் பெல்லி மட்டும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெயிட் கெயின் பேட்டர்ன் வந்து அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் டைப் 1ல வந்து இன்னும் கொஞ்சம் மீடியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுடைய கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான இன்சுலின் செக்ரீஷன் இல்லாததுனால, அவங்க இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, மீல் இன்டேக்கும் அதிகமாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து நாசியேட்டிங் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு பசி தன்மையே இருக்காது. பட் பிகாஸ் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படைட்டோடைய ரேஞ்ச், ஸோ பசி தன்மை வந்து இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் டைப் 2ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமான பசி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் தள்ளி போனாலே அவங்களுக்கு வந்து பசி அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் த டூ டிஃபரன்சஸ் இன் தி சிம்டம்ஸ் ஆஃப் தீஸ் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் எதனால வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி ஹெரிடிட்டரி கண்டிஷன்ஸ் விச் இஸ் தி ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்டுக்கு ஒன்லி ஒன் பேரண்ட்டுக்கு மட்டும் டயபெட்டிக் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் அ 40 to 50% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தி டயபெட்டிஸ். ஸோ அப்போ 2 பேரண்ட்டுக்கும் இருக்கு அப்படின்னா மோர் தென் 80% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் தி டயபெட்டிஸ் அப்படின்றது இட் இஸ் தி ஃபேக்ட். ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்றது ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ ஹெரிடிட்டரி அலாங் வித் ஹெரிடிட்டரி உங்களுடைய ஃபேட் லெவல்ஸ், உங்களுடைய பிஎம்ஐ ரேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, யூஆர் இந்த ஒபீஸ் கேட்டகரி அப்படின்னா தி ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 10-20% நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வி ஆர் அட்வைசிங் பீப்புள் டு மெயின்டைன் தி வெயிட். வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. பி ஃபிட். ஸோ ஃபிட்டான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர், பீயிங் ஃபிட் வித் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் மசில் பர்சன்டேஜஸ், ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் பர்சன்டேஜஸ், இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி ஏஜ் ரிலேட்டட் கன்சர்ன். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆகுது, ஓவர் த ஏஜ் ஆஃப் 40 அப்படின்னும் பொழுது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் 10% அதில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் சொன்ன மாதிரி டியூரிங் ப்ரெக்னன்சி, ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் இன்னெவிட்டபிள். ஸோ அதனால் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அண்ட் அலைடு கண்டிஷன்ஸ் இருக்குது, லைக் பிளட் ப்ரெஷர் ஆர் லைக் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னும் பொழுதும் they have the chance of building the diabetic அப்படின்றது. ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ ஃபிசிக்கலி பீயிங் இன்ஆக்டிவ் அப்படின்றது 10-20% இட் வில் ஆட் 30% டு தி பேஸ் வேல்யூ. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அப்படின்றது நம்ம கட் டவுன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பீயிங் ஒபீஸும் வந்து இதை நம்ம மேஜராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபேக்டரா அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்கான டயட்ரி கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி is to avoid the roots and tubers. So roots and tubers அப்படின்றது starchy vegetables அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதிகமான நார்ச்சத்து இல்லாமல் வெறும் குளுக்கோஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ விச் இஸ் தி பொட்டேட்டோஸ், கிழங்கு வகைகளில் வந்து அதிகமானது இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணணுமான்னு இல்லை, ஓரளவு நம்ம மினிமலாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கொலோகேசியா, டாப்பியோக்கா அந்த மாதிரி, அப்புறம் கருணக்கிழங்குகள், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பி மச் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது
சுகர்ஸ், டைரக்டான சுகர்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பீப்புள் ஹூ கம் டு மீ சே தட் நான் நார்மல் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறது கிடையாது, ஐம் டேக்கிங் ஜாகரி, பனங்கற்கண்டு எடுத்துக்கிறேன், பனவெல்லம் சாப்பிட்றேன் அப்படின்னும் பொழுது ஐ சிவியர்லி அட்வைஸ் தம் எல்லா சுகரும் பாடி வந்து சுகராக தான் பார்க்கும். ஸோ ஆல் சுகர்ஸ் ஆர் சேம் சுகர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் சுகர், நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்காம நான் வந்து ஜாகரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் தி சேம், ரெண்டுத்துக்கும் ஒன்று தான் இருக்குது. பட் இதில் என்ன கொஞ்சம் அதிகமான மினரல்ஸ் இருக்கலாம், ஜிங்க், குரோமியம், இந்த மாதிரி மினரல் கன்சப்ஷன்ஸ் தான் இதில் அதிகமாக இருக்குமே தவிர தெர் இஸ் நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ சுகர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் லைக் ஜாம்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஸோ இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் அண்ட் கேக், இந்த மாதிரியான ப்ரொப்ரேட்டரி திங்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் தான் வந்து டைரெக்டாக நம்ம சுகர்ஸை வந்து ஸ்பைக் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் மேஜராக நம்ம ஃபேட் லெவல்ஸும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஸோ ஆயிலில் வறுத்தது பொரிச்ச மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நார்மலான ஒரு சாலட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் சில பேர் வெஜ் சாண்ட்விச் எடுத்துப்பாங்க, பட் தே லேக் ஸோ மச் ஆஃப் மயனேஸ். ஸோ மயனேஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஆயில் அண்ட் எக். ஸோ இதை வந்து அவங்க தெரியாமல் மெனி பீப்புள் வில் நாட் நோ அது வந்து ஒரு நார்மலான சாலட் ட்ரெஸ்ஸிங், ஒரு க்ரீமியாக ஆக்கிறதுக்காக அப்படின்றது நினைப்பாங்க. பட் mayonnaise is a complete no. ஸோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஜஸ்ட் கோ ஃபார் அ பிளெயின் வெஜ் சாண்ட்விச் வித்தவுட் தி mayonnaise. அண்ட் அதிகமாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது நல்ல நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகளையும் மில்லட்ஸும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா டயபெட்டிக் ரேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து எவ்வளோ குவிக்காக நம்ம பிளட்ல சேருதோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம பண்ணி கொடுக்கறது இந்த ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறைய காய்கறிகளில் இருக்குது. ஸோ எல்லா வகையான காய்கறிகளும் நல்லா சேர்த்துக்கலாம். green leafy vegetables are the best and அதிகமான பீன்ஸ், அவரைக்காய், இதில் எல்லாமே நல்ல வகையான ஃபைபர்ஸ் அண்ட் சால்பிள் ஃபைபர்ஸும் இருக்குது. ஸோ அதை நல்லா சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டிங் தி ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றி ஒரு தோசை செய்கிறோமோ, எவ்வளோ எண்ணெய் ஊற்றி ஒரு பொரியல் நம்ம பதக்குறோமோ, ஸோ இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல்லாக நம்ம சில விஷயங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுடைய டயபெட்டிக் ரேஞ்சஸும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அவாய்டிங் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அப்படின்றது ஒரு இட்ஸ் அ பாய்சன் தட் யூர் ட்ரிங்கிங். ஸோ அந்த பாய்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் அதிகமாக எடுத்தாலும் டேமேஜ் வந்து என்னவோ நம்ம உடம்புக்கு தான். ஸோ அவாய்டிங் ஆல்கஹால் இந்த பாடியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாகவே இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் ரிச் ஃபுட். ஸோ மில்லட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ சிறுதானியங்கள் சேர்த்துக்கிறது அண்ட் ட்ரெடிஷ்னல் ரைசஸ், மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெட் ரைசஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஆந்தோசைனன்ஸ் இது எல்லாமே ஒரு ரேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இன் யோர் பிளட் பேராமீட்டர்ஸில் அது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸும் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் செய்யலாம். அண்ட் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லும் போது இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதிலிருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து வெந்தயம். ஸோ வெந்தயமில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால் ஒரு ஃபைட்டோஎஸ்ட்ரோஜெனிக் எஃபெக்டும் கொடுக்கும். அண்ட் அது வந்து நம்ம ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பீயிங் அன் ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுடைய கிளைசெமிக் லெவல்ஸை அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ யூ கேன் எதர் சோக் இட் ஓவர் நைட். ஸோ நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லை பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் அந்த வெறும் பவுடர் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஸோ 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் மார்னிங் எடுத்துக்கிறீங்கன்னா பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாங்காய் இலைகள். ஸோ அதுலேயுமே வந்து அதிகமான பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்றது இருக்குது, பொட்டானிக்கல் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஆன்டி கேன்சரஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால யூ கேன் சாச்சுரேட் இட் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் குடிக்கலாம். அண்ட் சினமன், பட்டையோடைய பொடி. ஸோ அதுவுமே வந்து ஹார்ட் கண்டிஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் மாதிரியான கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக சினமன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை வந்து மார்னிங் 1 டீஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுறது தான் உங்களோட டயபெட்டிக் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் அலாங் வித் தி மெடிகேஷன்ஸ் ஆர் லைக் வித்தவுட் மெடிகேஷன்ஸே கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்கு சான்சஸ் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிகேஷன்ஸோடய சேர்ந்து இந்த ஹோம் ரெமெடிஸும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டயபெட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டயபெட்டிக் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அண்ட் அது அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த டயபெட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு அக்கம்பனிடாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது என்னென்ன கண்டிஷன், இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கேபிலரிஸை வந்து டேமேஜ் பண்றதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது. ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா கிளியராகவே தெரியும். ஸோ எப்படி நம்ம பிளட்டை வந்து நம்ம வெயின்ஸ் மூலயமா போகுதோ கண்கள் இருக்கிற வெயின்ஸ் வந்து நம்ம கேபிலரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தீஸ் கேபிலரிஸ் ஆர் வெரி மைன்யூட், ரொம்பவே தின்னா இருக்கக்கூடிய ஒரு வெயின். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத லைக் ரொம்ப டூ மச் ஆஃப் தி சுகர் ஃபில்டு பிளட் ஸோ இந்த வந்து நம்ம கண்ணில் வந்து அது வந்து சரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த ரெட்டினாவில் வந்து டேமேஜஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான பிளட் வெசல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வெரி நீட் அண்ட் க்ளீன், ஸோ ஒரு ப்ராப்பரான வெசல்ஸ் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். பட் ரெட்டினோபதி இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த வெயினில் வந்து அந்த வெயினோட ஹெட்ல வந்து சம் அமௌண்ட் ஆஃப் பல்ஜ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ சம்டைம்ஸ் அது வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆகிருக்கலாம், சம்டைம்ஸ் அதில் வந்து தேவையில்லாத பிளாக்கேஜஸ் இருக்க ஆரம்பிக்கும், ஆர் லைக் டேமேஜஸ். அந்த ரெட்டினா வந்து இந்த கேபிலரிஸ் வந்து டேமேஜ் ஆனதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷனாக கூட இருக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷனுடைய கிளாரிட்டியை வந்து இன்டரப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிளாரிட்டி கம்மியாகிறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு தான் வந்து கண்ணில் வந்து மங்கலாக ஆரம்பிக்கும் அண்ட் அதிகமான ஸ்பாட்ஸ் அண்ட் ஒரு டார்க் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிறது எல்லாமே தெரியவும் ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த கலருடைய வேரியேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ப்ரௌன் கலரை வந்து பிங்க்ன்றது அண்ட் க்ரீனை வந்து ப்ரௌன்ன்றது, ஸோ இந்த மாதிரியான கலர் வேரியேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராகவும் இருக்காது. அண்ட் இன்னும் கொஞ்சம் சிவியராக போகுது அப்படின்னா விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வரைக்கும் இது சான்சஸும் இது கொண்டு போகும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த சான்சஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சுகர் லெவல்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஈஸியராகவே லைக் இது ரொம்ப சிவியராக போகாத அளவுக்கு நம்ம இதை கண்ட்ரோலும் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம கண்ணில் புற விழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கூட ஒரு அலைட் கண்டிஷன் தான் இந்த ரெட்டினோபதி அப்படின்னு. நியூட்ரியன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ கண்களுக்கான நியூட்ரியன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லியூட்டின் அண்ட் ஜியாசாந்தின் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய கண் பார்வையை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய நியூட்ரியன். ஸோ இதில் வந்து இதெல்லாம் நம்ம அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீரைகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் எக்ஸில் அதிகமாக இருக்குது அண்ட் ப்ராக்லி மாதிரியான பச்சை காய்கறிகளில் இது ரொம்பவே அதிகமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட். ஸோ வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்னு சொல்லும் போது ஆரஞ்சஸ், கொய்யா, இது எல்லாமே வந்து அதிகமான வைட்டமின் சி அப்படின்றது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லும் போது ஜாமூன்ஸ் எடுத்துக்கிறது, நாவப்பழம் சேர்த்துக்கிறது, ப்ளூபெரிஸ் எடுத்துக்கிறது, ஸ்ட்ராபெரி அண்ட் நல்ல வகையான பெரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ளம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படின்றது இருக்கு. அண்ட் ஒமேகா 3ஸும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கணும். ஸோ அண்ட் கேரட்டினாய்ட்ஸ், ஸோ கண்களுக்கு தேவையான வைட்டமின் ஏ அப்படின்ற காய்கறிகள் இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறது கேரட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ கேரட் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடலாம். அண்ட் கேரட் அப்படி பிளெயினாக சாப்பிடாம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறது, லைக் ஒரு அரைவேக்காடான ஒரு காய்கறி மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடைய வைட்டமின் ஏ கண்டென்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே யூட்டிலைஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய நியூட்ரியன் இன்டேக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி டயபெட்டிக் நியூரோபதி. ஸோ நியூரோபதிக் கண்டிஷன்ஸ் வந்து நார்மலான டயபெட்டிக் ரேஞ்சஸ் இருந்தாலே அவங்களுக்கு இது வர ஆரம்பிச்சிடும். ஸோ நியூரோபதி அப்படின்னும் பொழுது காலில் இருக்கக்கூடிய நர்வ் எண்டிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஒரு பர்னிங் சென்சேஷனோ ஆர் லைக் ஒரு டிங்லிங் சென்சேஷனோ கொடுக்குது அப்படின்னா இது நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து மேஜராக எதனால் வரும் அப்படின்னா கால்களில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஒரு எரிச்சல் மாதிரியான கண்டிஷனை கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து பேசிக்கலி இந்த காலில் இருக்கக்கூடிய பாதம், இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் கால் ஃபுல்லாகவே வெயின்ஸ் வந்து ரொம்பவே ஒரு எரிச்சல் மாதிரியாக ஃபீலிங் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதுவுமே வந்து சிமிலர் டு தி ரெட்டினோபதி, கண்களில் வந்து எப்படி ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி அதிகமான சுகர் லெவல்ஸ் வந்து அன்கன்ட்ரோலபிளாக இருக்குது அப்படின்னும் போது வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து B12 டெஃபிஷியன்சினாலையும் வர ஆரம்பிக்கலாம். ஸோ பி வைட்டமின்ஸ் தான் வந்து நம்மளுடைய நர்வ் டேமேஜஸை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் ஒரு வகையான B12 அப்படின்றது அந்த டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நம்னஸ், மரத்து போகிறது ஆர் லைக் கொஞ்சம் எரிச்சல் அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஏர்லியராகவே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பி காம்ப்ளெக்ஸ், ஒரு வைட்டமின் பி அந்த மாதிரியான சப்ளிமெண்டேஷன் எடுத்தே நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து ரொம்பவே குவிக்கராக ஈஸியாகவும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி நான்வெஜ் சோர்ஸஸில் வந்து நல்ல பி வைட்டமின் B12 எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கல அப்படின்னும் பொழுது இந்த B12 டெஃபிஷியன்சிஸ் ஆர் தி பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு ரொம்ப குவிக்கராகவே வர ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து அவங்க ஈஸியராகவே அதை ஐடென்டிஃபை பண்ணி தே ஹேவ் டு ஒர்க் அக்கார்டிங்லி. ஸோ நியூரோபதி அப்படின்றதும் ரொம்ப ஒரு காமனான டயபெட்டிக் கண்டிஷன். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன். எக்ஸசைஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஃபேட் லெவல்ஸ் குறைக்கிறதுக்காக ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். அண்ட் அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டீன். அண்ட் அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக ஒரு ரொட்டீன் அவங்க வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அரபிக் எக்ஸசைசஸ் அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபேட் லெவல்ஸ் குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து கார்டியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம், ஒரு ஸ்விம்மிங், ஒரு ட்ரெட்மில் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து அரபிக்கில் வரும். ஸோ எலிப்டிக்கலும் அதே மாதிரி தான். இது எல்லாமே வந்து கார்டியோவில் வர்றதுனால அவங்களுடைய ஃபேட் லெவல்ஸ் குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்றது அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் கூட்டுறதுக்காக, அவங்களுடைய டயர்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அண்ட் பேலன்ஸ் ட்ரைனிங் இது எல்லாமே அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணும். அலாங் வித் அவங்க மசில் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து சைமல்டேனியஸ்லி அவங்க வந்து எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து அவங்க அரபிக் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 days ஆஃப் தி வீக் வந்து அவங்க தே கேன் கோ ஃபார் தி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி தே கேன் பேலன்ஸ் இட் அவுட். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி தே கேன் இன்க்ளூட் தேர் ரொட்டீன் அக்கார்டிங். ஸோ ஒன் சச் கண்டிஷன் ஆஃப் தி டயபெட்டிஸ் அப்படின்றது இஸ் தி டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ். ஸோ எப்படி நம்ம இப்போ வந்து டயபெட்டிக் நியூரோபதி பார்த்தோமோ ஸோ அந்த டேமேஜஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக போகுது. இந்த நர்வோடைய டேமேஜஸ் வந்து இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி நர்வ் அப்படின்னும் பொழுது இட் வில் டேமேஜ் தி ஸ்கின் தட் இஸ் அரவுண்ட் இட். ஸோ அதை சுற்றி இருக்கிற தோலையும் வந்து அதை அரிச்சு இந்த மாதிரி ஃபுட் அல்சர்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டியூ டு தி புவர் சர்க்குலேஷன் ஆஃப் தி பிளட் ஆர் தி எக்ஸசிவ் ஹை சுகர் பிளட் வந்து டேமேஜ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த அல்சர்ஸ் வந்து எப்படி நம்ம வயிற்றில் அல்சர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி செல்ஸ் வந்து அல்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் ஒரு டேமேஜான ஒரு நர்வ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஸோ திஸ் இஸ் வெரி இரிட்டேட்டட் அண்ட் ஒரு அதிகமான காயம் ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஆறாது. இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, ஹீலிங் லெவல் வந்து இது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இதை நம்ம வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா டயட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ நாட் ஜஸ்ட் அவங்க சுகர் லெவல்ஸ் மட்டும் பத்தாது. ஸோ அவங்க டயட் கண்ட்ரோலும் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அண்ட் தேவையான அளவு அவங்களுக்கு அதை குறைக்கிறதுக்காக, சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டயட்லையுமே அவங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஸோ இது ஃபுட் அல்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகுது அப்படின்னா ஸோ அதை வந்து ஆம்பியூட்டேட் பண்ணுற அளவுக்கு, விரல்கள் ஆம்பியூட்டேட் பண்ணுறதுக்கு லைக் ஆம்பியூட்டேஷன் வரைக்கும் கூட அதை அவங்களுக்கு கொண்டு போய் விடலாம். ஸோ இதுக்கான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து அவங்க குறைக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். ஸோ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கால்களில் வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ரெகுலர் ஃபுட் பாத்ஸ், காலில் வந்து ஏதாவது சின்ன காயம் வருதா அப்படின்றத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் டிஸ்இன்ஃபெக்டிங் ஸ்கின். ஸோ கால் வந்து ப்ராப்பராக கழுவிட்டு ப்ராப்பரான சானிடரி அண்ட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஏதாச்சும் சின்ன காயம் வருது அப்படின்னா நல்ல ட்ரெஸ்ஸிங், ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆஃப் தி wounded ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சானிடைஸ் பண்ணி பேண்டேஜ் போட்டு அவங்க அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் ஹைஜீன் சொன்ன மாதிரி நல்ல வாஷிங் பண்ணுறது, நல்ல கால் நகங்களை வெட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க எடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஷூஸ் அண்ட் சாக்ஸ் வந்து ஃபிட்டடாக போடணும். ரொம்ப டைட்டாகவோ ரொம்பவே லூசராகவோ அந்த மாதிரி போடாமல் ஸோ கால்களுக்கான பராமரிப்பை அவங்க பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னும்போது இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி ஹவு டு பீட் தி டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பீட்டுக்கான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பி ஃபார் தி ஃபிசிக்கலி ஆக்டிவ். ஸோ பீயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் அப்படின்றது தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லி நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறீங்க, வாக்கிங் போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறீங்க. பட் ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா பீயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ் நம்மளுடைய பாடி வந்து இட்ஸ் லைக் அ ரன்னிங் மிஷின் தான். ஸோ இந்த மிஷினுக்கான அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி ஆக்டிவ் வந்து அந்த லெவல்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈட்டிங் ஹெல்த்தி. ஸோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட வேண்டியதும் இருக்குது. ஸோ தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிட்டு தேவையில்லாமல் அன்ஹெல்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை அதிலே நமக்கு சால்வ் ஆகிடும். அண்ட் நோயிங் யோர் ஏபிசிஸ். ஸோ ஏபிசினா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ரேஞ்சஸ், நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ். ஸோ இது மூணுத்தையுமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் கண்ட்ரோலையும் வச்சுக்கிறோம் அப்படின்னா
இது வந்து நமக்கு இன்னும் ஒரு third step for the beating the diabetes. And next is taking medications and supplementation. ஸோ மெடிகேஷன் அண்ட் சப்ளிமெண்டேஷன் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு மெடிகேஷன் அண்ட் அது நமக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்காக சப்ளிமெண்டேஷன் சப்போர்ட் பண்ணணும். ஸோ டு பீட் டயபெட்டிஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த பீட்கான அப்ரிவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸியான சிம்பிள் வே டு அண்டர்ஸ்டாண்ட் தி டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சப்ளிமெண்ட் சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ என்னென்ன சப்ளிமெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வி ஹாவ் ஆர் Nutralite all plant protein. So all plant protein it is the multifunctional or versatile product அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ப்ரோட்டீன் வந்து எப்படி டயபெட்டிக் ரேஞ்சஸ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் சுகர் ரேஞ்சஸ் வந்து நல்லா ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா எல்லா மீல்லையும் தேவையான அளவு ப்ரோட்டீன், ஸோ ஒரு நாளுக்கு நம்ம ஒரு ஆளுக்கு தேவையான ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனுடைய நீட் வந்து நம்ம எல்லா மீல்லையும் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுட் வந்து நம்ம பிளட்ல போய் சேரக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோலாக கொடுக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் ஐட்டம் வித் தி ப்ரோட்டீன் வித் தி கார்ப்ஸ் அண்ட் தி ஃப்ரூட் வித் தி ப்ரோட்டீன் நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் பண்ணாமல் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்சுலின் பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவையா, ப்ரோட்டீனும் வந்து அமினோ ஆசிட்ஸும் இருக்குது அப்படின்னா இன்சுலின் செக்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. ஸோ இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ப்ரோட்டீன் வித் அமினோ ஆசிட்ஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த இன்சுலினோட ப்ரொடக்ஷன் நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அண்ட் பசித்தன்மை செட்டாலிட்டி. ஸோ நிறைய பேருக்கு நம்ம சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குன்னா அதிகமான பசி அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ செட்டாலிட்டி அப்படின்ற அந்த பசித்தன்மையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு ப்ரோட்டீன் நம்ம டயட்ல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த எல்லா மீலையும் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பசித்தன்மை தேவையில்லாத இடத்துல சாப்பிடணும் அப்படின்ற ஃபீலிங் வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து அது கொடுக்காது. அண்ட் நம்மளுடைய லீன் பாடி மாஸ், ஸோ நம்மளுடைய மசிலோடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆல் தீஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆல் பிளான் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் 3 ஸ்கூப்ஸ் 1 to 3 ஸ்கூப்ஸ் வந்து ஒரு நாளுக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த ரேஞ்ச், என்ன ரேஞ்ச் ஆஃப் உங்களுக்கு ப்ரோட்டீன் நீட்ஸ் இருக்குது ஒரு நாளுக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்களுடைய ப்ரோட்டீன் நீட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் 5லேருந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 5 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 1 ஸ்கூப் எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் 1லேருந்து 3 ஸ்கூப்ஸ் வரைக்கும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஒமேகா 3. ஸோ சால்மன் ஒமேகா நம்மளோட ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இன்சுலின் அப்படின்னு சொல்லும்போது, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதும் ஒரு மேஜர் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னும் பொழுது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதை வந்து செஞ்சு கொடுக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தவங்களுக்கு அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து லைக் 8.4%லேருந்து 11% வரைக்கும் இந்த சால்மன் ஒமேகா ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட் வித் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் டிஸ்லிபீடிமியா, அதாவது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆர் லைக் எல்டிஎல் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ட்ரைக்ளிசரைட்ஸை வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. பிகாஸ் இட் ஹேஸ் தி காம்பினேஷன் ஆஃப் டிபிஏ அண்ட் டிஹெச்ஏ. The eicosapentaenoic acid and the docosahexaenoic acid ranges வந்து it has a very good quality of it. So 390 அளவுக்கு இதோட ranges இருக்கு. So that will be very supportive for the அவங்களுடைய fat levels குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். So 1 to 3 capsules per day வரைக்கும் அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். And next is the daily plus. Daily plus அப்படின்றது we know that it is a multivitamin. So being a multivitamin அதோடைய இம்பார்ட்டன்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is allied with the பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ பிளான்ட் கான்சன்ட்ரேட்ஸும் இதில் சேர்ந்து இருக்கிறதுனால அதோடைய நியூட்ரியன்ஸும் நம்ம இதுலேருந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கோட்டுகோலா, அஸ்ட்ரடா செரி, பர்பிள் கேரட் அண்ட் எல்டர்பெரி, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நியூட்ரியன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான இன்ஃப்ளமேஷன் அவங்களுடைய பாடிஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ஒரு இடத்துல வந்து மசில் கிராம்ப்ஸ் வருது ஆர் லைக் தேவையில்லாத இடத்துல பெயின் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை கொடுக்கக்கூடியது இந்த டயபெட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த பிளான்ட் கான்சன்ட்ரேட் இருக்கிற மல்டிவைட்டமின் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஃபுல்லாகவே அதை நம்ம சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லேயர், ஒரு டபுள் லேயர் ஃபார்முலேஷன் அப்படின்றதும் இருக்குது. ஸோ 6 hours கழிச்சும் உங்களுக்கு அந்த மல்டிவைட்டமின் சப்போர்ட் வேணும், தேவையான இடத்துல நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது திஸ் இஸ் தி ரைட் சாய்ஸ் ஃபார் தி மல்டிவைட்டமின். அண்ட் இதில் வந்து 24 essential vitamins and nutrients இருக்குது. அண்ட் அதில் 21 வந்து RDA மீட் பண்ணுது, அதாவது ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் வந்து
21 நியூட்ரியன்ஸ் ஃபீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு மல்டிவைட்டமின் சப்போர்ட்டுக்கு வந்து இந்த டெய்லி ப்ளஸ்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ்ட்ரேலா செரியை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதிகமான வைட்டமின் சி, ஸோ நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் பர்பிள் கேரட் அண்ட் எல்டபெரி இட்ஸ் நத்திங் பட் மணத்தக்காளி. ஸோ இந்த மணத்தக்காளியோடைய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஹெல்த், லைக் ஒரு அசிடிக்கான என்வாயர்மெண்ட்டில் வந்து நல்லா சர்வைவ் ஆகிறதுக்காகவும் அண்ட் அந்த அல்சர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த எல்டபெரி ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அண்ட் பர்பிள் கேரட் பீயிங் பர்பிள், அதில் வந்து ஆந்தோசைனன்ஸ் அதிகம், கேரட்டாக இருக்கிறதுனால பீட்டா கேரட்டின் அதிகம். ஸோ இது நம்ம கண்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் அண்ட் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ரேஞ்சஸும் இதில் அதிகமாக இருக்கும். அண்ட் கோட்டுகரா இஸ் வல்லாரைக்கீரை. ஸோ பிரெயினோட எஃபிஷியன்சி, ஸோ நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அண்ட் நம்மளுடைய இம்பல்சிவாக நல்ல ப்ராப்பரான தாட் ப்ராசஸ்க்காகவும் வந்து கோட்டுகராவும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னலான அதிகமான சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் ரேஞ்சஸ் ஆன்டி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த டெய்லி ப்ளஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ கேன் டேக் இட் ஒன் இன் த மார்னிங். ஸோ காலையில் ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா throughout the day you will have the improved benefit. ஒரு நாளுக்கு தேவையானது நம்ம மார்னிங்கே நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். And next is the fiber. ஸோ ஃபைபர் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் பேசிக்கலி இது வந்து டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. பட் இதோடைய மேஜரான சப்போர்ட் வந்து டயபெட்டிக் ஹெல்த்லேயும் வந்து இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we take it before our meal, ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எடுத்துக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய அந்த சாப்பாடு கூட இந்த ஃபைபர் போய் பிளெண்ட் ஆகிட்டு the range of it going into our blood, ஸோ அந்த பிளட் சுகரில் போயிட்டு கண்ட்ரோல் ஆகிறது வந்து இட் வில் பி வெரி மைன்யூட் அண்ட் அதோட ரேஞ்சஸ் வந்து ரொம்பவே அதிகமான கண்ட்ரோல் வந்து இது கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப அதிகமான ஸ்பைக்ஸும் இதில் இருக்காது. ஸோ பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபைபர் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சோர்சஸ் டு ரெடியூஸ் தி இன்சுலின் ஸ்பைக்ஸ் இன் ஆர் பாடி. அண்ட் நம்ம மற்ற டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இட் ஆல்சோ பிளெண்ட்ஸ் ஈஸிலி வித் தி வாட்டர். ஸோ தண்ணியோட நல்லா பிளெண்ட் ஆகுறதுனால நல்ல குவாலிட்டி ஆஃப் தி ஃபைபரும் இருக்கிறதுனால இது இட்ஸ் தி ரைட் சாய்ஸ். அண்ட் இதை வந்து அதிகமான ஜூஸஸ் எடுத்துக்கக்கூடாது. ஸோ தண்ணியில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே இட் வில் பி மச் பெட்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு மீலுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் இந்த மார்னிங் அண்ட் 1 by lunch அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு 2 scoops எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே இட் வில் பி சஃபிஷியன்ட். ஸோ 4.5 grams to 3.7 grams ஆஃப் ஃபைபர் அப்படின்றது நம்ம இதில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மதுநாஷினி. ஸோ மதுநாஷினி அப்படின்றது இட் இஸ் அ சோல் ப்ராடக்ட் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் வந்துக்காக மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மதுநாஷினி அப்படின்ற சப்ளிமெண்ட். ஸோ திருக்குறிஞ்சாலை, பட்டை இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மதுநாஷினி அப்படின்றது. ஸோ இதோடைய மேஜரான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது இந்த கணையத்தோடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்காகவும் அண்ட் இன்சுலினோடைய ரேஞ்சஸ், ஸோ இன்சுலின் செக்ரேஷன் வந்து நல்லா பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பீப்புள் ஹூ ஹேவ் லைக் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறவங்களுக்கு, பிசிஓஎஸ் இருக்கிறவங்க கூட இந்த மதுநாஷினி சப்ளிமெண்ட் அவங்களோட இதில் எடுத்துக்கலாம். டு கண்ட்ரோல் தேர் குளுக்கோஸ் மெட்டபாலிசம். ஸோ குளுக்கோஸோட ரேஞ்சஸை வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னும்போது இந்த மதுநாஷினி அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கணையத்துக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த லிப்பிட் மெட்டபாலிசம், ஸோ அவங்களுடைய HDL லெவல்ஸ் அண்ட் LDL லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து மதுநாஷினி வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அலாங் வித் யுவர் டயபெட்டிக் மெடிகேஷன் ஸ்பைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ காலைல 1 நைட் 1 எடுத்துக்கலாம் ஆர் 1 per day வரைக்கும் எடுத்துக்கலாம். டிபெண்டிங் ஆன் யுவர் ரேஞ்சஸ், எவ்வளோ சுகர் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய பிளட் சுகர்ஸை வந்து ரொம்பவே ட்ராப் ஆக விடாது. ஸோ அதிகமான சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும் விச் இஸ் தி லோ கிளைசிமிக் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ சுகர் லெவல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகாமல் இதை அவங்க வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி டயபெட்டிக் பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி வைட்டமின் பி வித் ஈஸ்ட். ஸோ வைட்டமின் பி வித் ஈஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி நியூரோபேத்திக் கண்டிஷன்ஸ் வந்து இட் இஸ் இன்எவிட்டபிள். ஸோ யாருக்கெல்லாம் வரும் வராது அப்படின்றது நம்மளை சொல்லவே முடியாது. ஸோ வைட்டமின் பியும் நீங்கள் ஒரு பி காம்ப்ளெக்ஸும் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா பி வைட்டமின் டிஃபிஷியன்சி நியூரோபேத்திக் கண்டிஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே காமன். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் பி வித் ஈஸ்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் B12 வந்து உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு விட்டமின் B12 வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் வி ஹேவ் த இன்க்ரீஸ்டு வேல்யூ ஹியர். ஸோ B6, B9 அண்ட் B12 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் இனோசிட்டால். ஸோ இனோசிட்டாலும் வந்து நம்மளுடைய சுகர் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும்.
ஸோ இது வந்து உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் நியூரோபேத்திக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுக்காகவும் இது நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேப்லெட் 1 டைம் அ டே வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு கன்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியராகவே ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் இஸ் தி பில்பெரி அண்ட் லியூட்டின். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி கேட்ராக்டும் வரும், நிறைய பேருக்கு குளுக்கோமா கண்டிஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் அண்ட் ரெட்டினோபதி இஸ் ஒன் சச் கண்டிஷன். ஸோ டு ஹேவ் அ ஹெல்த்தி ஐ அண்ட் வயசாகும் பொழுது கண்களை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த பில்பெரி லியூட்டின் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இருக்குது அண்ட் இது வந்து உங்களுடைய கண் பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும் அண்ட் இதில் வந்து பிளாக் கரண்ட் வைட்டமின் ஏவும் சேர்ந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின் ஏ சோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டாண்ட்லியன் ஃப்ளவர் இருக்குது, ப்ளூபெரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் டு சப்போர்ட் யுவர் ஐ சைட் அண்ட் உங்களுடைய ஐ ஹெல்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் அதிகமான பவர் பாயிண்ட்ல இருந்தவங்க கூட லைக் -1 -2 இருந்தவங்க கூட அவங்க ரேஞ்சஸ் வந்து கம்மியாக இருக்குது, -5 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரேஞ்சஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதை அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி நீட். ஸோ 1 டேப்லெட் 2 times a day அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வில் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ் ஃபார் தேர் ஐ சைட். ஸோ கண் பார்வைகளுக்காக இது நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இட் வில் பி மச் எஃபெக்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் எவ்ரிவனுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவெரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் மேனேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ மேங்கோ லீவ்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா சார், ஏன்னா நமக்கு வந்து மேஜரான கண்டிஷன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்சுலின் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்காகவும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு வி நீட் பைட்டோகெமிக்கல்ஸ். ஸோ இந்த பைட்டோகெமிக்கல்ஸ் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. நேம்லி சொல்லணும் அப்படின்னா ஃப்ளாவனாய்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது அண்ட் அதிகமான வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, கேலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மேங்கோ லீவ்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஆசிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஈவன் ஃபார் ட்ரைக்ளிசரைட் கண்ட்ரோல், ஸோ ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மேங்கோ லீவ்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ டெய்லி எடுத்துக்கலாம். பட் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ எவ்ரிடே ஒரே விஷயம் பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு வரீங்கன்னா இட் பி மச் மோர் எஃபெக்டிவ். அண்ட் மேம் ஃபைபர் வந்து பிஃபோர் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம், பிஃபோர் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பிஃபோர் யுவர் லஞ்ச். ஸோ ½ an hour முன்னாடி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மீல் நீங்கள் எடுத்துக்கலாம்.